தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தொட்டிலில் விளையாடிக் கொண்டிருந்த 15 வயது சிறுமி தொட்டில் கயிறு இறுக்கியதில் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த காவல் துணை ஆய்வாளரான நாராயண சோனை என்பவரின் 14 வயது மகள் சங்கவி வீட்டில் யாரும் இல்லாதபோது தனது அக்கா குழந்தைக்காக கட்டப்பட்டிருந்த தொட்டிலில் அமர்ந்து விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த தொட்டில் கயிறு சங்கவியின் கழுத்தை இறுக்கியுள்ளது. கழுத்தை இறுக்கிய கயிறை எடுக்க முடியாததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு சங்கவி உயிரிழந்துள்ளார். வெளியே சென்றவர்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோதுதான் தொட்டில் கயிறே சிறுமிக்கு யமனாக மாறிய சம்பவம் தெரியவந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாதபோது குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி தொட்டில் கயிறை சுருக்கி வைக்க வேண்டும் என்பதை இந்த பரிதாப சம்பவம் உணர்த்தியுள்ளது.